இப்போ கோயம்புத்தூர் மாநாடு சொல்றாங்க, அடுத்து பண்ண போறாரு அப்படின்னு மக்களை சந்திக்க போறதையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அங்க ராகுல் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணி கூட பைக் பேரணிலாம் போயிட்டு இருக்காரு. இதுக்கிடையில தாவேகாவும் காங்கிரஸும் சேர போறாங்க. ஒரு 100, 150 சீட்டு கிட்ட பேரம் போயிட்டு இருக்கு. அது நடந்துருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் இப்போதைக்கு? காங்கிரஸ் தான் விஜய் இயக்குகிறதுங்கிறத நான் இப்போ சொல்லலை. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க, ஆமா. அப்போலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காங்கிரஸோடு தான் அவர் கூட்டணி வைப்பார். எல்லாருமே அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிடையாது. அவர் காங்கிரஸோடு ஒரு தொடர்பில் இருக்காருங்கிறத நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனா திமுகவும் இருக்குல்ல சார். அப்ப நம்ம அதையும் இல்லை கட்டாயமாக இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான இடத்துல திமுக இருக்குது. நீங்கள் திமுகவை கழட்டி விட்டுட்டு ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்க முடியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து புதுசாக வர்ற தேவதையை நம்பி பழைய தேவதையை விட்டுற மாட்டாங்க. புதுசாக வர்றது பிசாசாங்கிறதே தெரியாது. ஓகே. பிசாசா தேவதையானே தெரியாது. ஸோ இதை நம்பி அதை விட மாட்டாங்க.